காவேரி பிரச்சனையை திசை திருப்ப விஜய் நடத்திய எம்பிக்கள் கூட்டம் தோல்வி. திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக, மநீம கட்சிகள் புறக்கணிப்பு. மொத்தம் 57 எம்பிகளால் 37 எம்பிகள் பங்கேற்கவில்லை. அனைவருக்கும் வணக்கம். தொகுதி மறுவரை பணிகள் தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற தமிழக எம்பிக்கள் கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக 37 எம்பிகள் புறக்கணித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி கட்சிகள் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனையிலிருந்து மக்களை திசை திருப்ப முதல்வர் நடத்திய நாடகம் என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்த புறக்கணிப்பால் எம்பிக்கள் கூட்டம் தோல்வியடைந்தது. இது தாவேகாவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கையை மாற்றியமைக்கும் விதமாக தொகுதி மறுவரை மசோதாவை நிறைவேற்றும் நடவடிக்கையில் ஒன்றிய அரசு ஈடுபட்டு வந்தது. இதனால் தென் மாநிலங்களின் உரிமையை பாதிக்கப்படும் என திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வந்தன. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அப்போதைய முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். இதுபோன்ற சூழலில் பாஜக அரசு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மற்றும் தொகுதி மறுவரையை செய்வதற்கான மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. ஆனால் மசோதாவை நிறைவேற்ற 2/3 பங்கு ஆதரவு தேவைப்பட்டது. திமுக முன்னெடுப்பு காரணமாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பால் இந்த மசோதாக்கள் தோல்வியடைந்தன. குறிப்பாக அப்போது மக்களவையில் இருந்து 528 உறுப்பினர்களில் மசோதாவுக்கு ஆதரவாக 298 வாக்குகளும் எதிராக 230 வாக்குகளும் பதிவானதால் அந்த மசோதா தோல்வியடைந்தது. இந்நிலையில் தற்போதைய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் மற்றும் மகாராஷ்டிராவில் சிவசேனா உத்தவ் அணியில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஏக்நாத் ஷிண்டே பக்கம் தாவியது உள்ளிட்ட காரணங்களால் இப்போது கொண்டு வந்ததால் நிறைவேற்றிட முடியும் என கணக்கு போடுகிறது. இதனால் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்ற பாஜக தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. தொகுதி மறுவரையை மசோதாவை மீண்டும் கொண்டு வருகிறார்களா, அதில் என்ன இருக்கிறது, மாற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து எதுவுமே வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் சென்னை வந்திருந்த ராகுல் காந்தி தொகுதி மறுவரை மசோதாவை ஆதரிப்பவர்கள் எட்டப்பவர்களுக்கு என்று சம்பந்தமே இல்லாமல் பேசிவிட்டு சென்றார். ராகுலின் பேச்சை தொடர்ந்து தொகுதி மறுவரை பணிகள் குறித்து விவாதிப்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி நாடாளுமன்ற மக்களை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தமிழக முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்தார். இதற்கான அழைப்புதல் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் மூலம் அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் முதல்வர் விஜய் கூட்டியுள்ள எம்பிக்கள் கூட்டத்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக புறக்கணிப்பதாக அறிவித்தது. அதேபோன்று அதிமுக எம்பிக்களும் கூட்டத்தில் கலந்து கொள்வது இல்லை என்று அறிவித்தது. இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நேற்று மாலை 3 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. இந்த கூட்டத்தை திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக, மநீமவை சேர்ந்த எம்பிக்கள் புறக்கணித்தனர். தமிழ்நாட்டில் மொத்தமாக 57 எம்பிக்கள் 37 எம்பிக்கள் பங்கேற்கவில்லை. தொகுதி மறுவரை மசோதா பற்றி எந்த தகவல் இல்லாத சூழ்நிலையில் எம்பிக்கள் கூட்டத்தில் எதை பற்றி விவாதித்தது என்று முடிவு எடுக்க முடியும் என்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் எழுப்பியுள்ளனர். மசோதாவில் என்ன கொண்டு வரப்போகிறார்கள் என்பதே தெரியாத போது கற்பனையாக ஒன்றை உருவாக்கி அனைத்து கட்சி எம்பிக்களை முதல்வர் விஜய் கூட்டியது பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளாகியது. காவேரி மேகதாது அணை விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் தொகுதி மறுவரை என்ற பெயரில் தாவேக அரசு அரசியல் நாடகம் நடத்துவதாக திமுக குற்றம் சாட்டியது. திமுக எம்பி கனிமொழி தகுதி மறுவரை கலந்தாய்வு கூட்டத்தில் திமுக பங்கேற்க வேண்டுமென்றால் அதற்கு முன்னதாக தமிழகத்தின் உயிர் பிரச்சனையான மேகதாது பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என நிபந்தனை விதித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் திமுகவில் நிலைப்பாட்டை அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தார். எனவே திமுக அரசியல் கட்சிகள் ஒருமித்த கோரிக்கையை நிராகரித்துள்ள தாவேக அரசின் இன்றைய கூட்டத்தில் திமுக பங்கேற்காது. மாநிலத்தின் வாழ்வாதார பிரச்சனை
புறந்தள்ளப்படும் போது இந்த அவசர கூட்டத்தில் பங்கேற்பதில் எந்த நியாயமும் இல்லை என கூறியிருந்தார். எனவே திமுகவை தொடர்ந்து அதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அடுத்தடுத்து அறிவித்தன. இந்த நிலையில் திமுக, அதிமுகவை சேர்ந்த மக்களவை, மாநிலங்களவை எம்பிக்கள், மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன், பாமகவின் தலைவர் அன்புமணி, தேமுதிகவின் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதேவேளையில் காங்கிரஸ் கட்சியின் 12 எம்பிக்களும், வி.சி.க. 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மதிமுக, ஐ.யு.எம்.எல். தலா 1 எம்பி, மொத்தமாக 19 எம்பிக்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். கர்நாடகாவில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதால் காங்கிரஸ் எம்பி சுதா இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மதிமுகவின் வைகோ, வி.சி.க.வின் திருமாவளவன், கம்யூனிஸ்டின் சு. வெங்கடேசன், சச்சிதானந்தம், சுப்பிரமணியம், செல்வராஜ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் நவாஸ் கனி, காங்கிரசின் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், சசிகாந்த் செந்தில், பிரவீன் சக்கரவர்த்தி, ப. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், விஜய் வசந்த், விஷ்ணு பிரசாந்த், ராபர்ட் ரூஸ், கோபிநாத் அவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் விஜய், தொகுதி மறுவரைக்கு எதிராக சட்டப்பேரவையில் விரைவில் நீதிமன்ற கொண்டு வரப்படும் என உறுதியளித்ததாக தகவல் வெளியிடப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் இந்த மொத்த புறக்கணிப்பு த.வே.க. அரசுக்கு கிடைத்த முதல் பெரிய அரசியல் பின்னடைவு என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் இதுபோன்ற காணொளிகளை காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.